கணவனுக்கு மனைவியாக கூட நீ இருக்க மாட்ட, மாமியாராயிருவ. கணவனுக்கு நீ பாப்பாவாக விளையாட வேண்டாம், பாட்டியாகாமல் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நீ வந்து யூ கிவ் ஆர்டர்ஸ், யூ கிவ் ரூல்ஸ், இப்படி செய். கண்டிஷனல் லவ். அன்கண்டிஷனல் லவ் எங்கேயோ போயிரு. ஏன் இந்த கண்டிஷனல் லவ் வருது? அன்கண்டிஷனல் லவ் ஏன் கண்டிஷனல் லவ்வாக மாறுது? கொடுக்க மட்டும்தான் தெரியும், வாங்க தெரியாது அப்படிங்கிறது ஒரு நிலை, அது ஒரு அழகு. ஆனால் நம்ம ஹியூமன்ஸ் அப்படி இருக்க முடியுமா? முடியாது தான். அங்கே எல்லாம் மனசுக்கு அடியில், ஆள் மனசில் எல்லாம் கணக்கு பார்க்குற மனசு தான். துல்லியமாக எவ்வளோ லாஸ் ஒன்னால், என்கிட்ட நான் இவ்வளோ நாள் உன் கூட வாழ்ந்தேன், இதனால் எனக்கு லாபம் என்ன, நஷ்டம் என்ன, கணக்கில் போடுறதுல அந்த மனசு ரொம்ப பெருசு, அழகாக அது கணக்கு போடும். ஸோ தப்பு கணக்காகவும் இருக்கலாம், எது லாங் டேர்ம் குட், எது ஷார்ட் டேர்ம் குட், அவ்வளோதான். இது வந்து இன்றைக்கி என் மனைவி என் ஆசையை பூர்த்தி பண்ணுறாளா, இன்றைக்கி எனக்கு அவள் ஒரு அம்மா மாதிரி இருக்காளா, இன்றைக்கி எனக்கு மனைவியாக இருக்காளா, இன்றைக்கி எனக்கு ஃப்ரெண்டாக இருக்காளா, இல்லை இன்றைக்கி அவளுக்கு முடியாமல் போகலாம். லாங் டேர்ம் குட்டை பார்க்க தெரிந்த குடும்பம் பிழைத்துக்கொள்ளும்.